கடுகு சிறுசாக இருந்தாலுங்க அதோட காரம் வந்து கடுசாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் சின்னதாக இருக்குங்கிறக்காக அதோட ஆற்றலை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்கிறது தான். அது வந்து எதுக்கு பொருந்துமோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100ல் 200% பொருந்துங்க. நீங்கள் நம்ம வந்து ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2.25 சென்ட் இடத்துல ஒரு 3 BHK வீடு பண்ணுறோம் அப்படின்னாவே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா துளி கூட இடம் கொடுக்காத அளவுக்கு வீட்டை வந்து நல்ல வசதியான வீட்டில் என்னென்ன வசதிகளாக கொடுப்பாங்களோ அத்தனை வசதிகளையும் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு வீடு மட்டும் இல்லைங்க, மொத்தம் வந்து 3 வீடு வந்து கட்டியிருந்தாங்க. கட்டவே வந்து வீட்டோட பிளான் நல்லா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க 2 வீட்டை. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடு தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 22.25 அடி அகலமாகவும் 46 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டிலு ஒரு மாதிரியான டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன், அது போக ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஃப்ரண்ட் பால்கனி ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி அங்கே வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, அது போக பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாம் தொங்க விட்டு நிறைய லைட் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனில் நிறைய லைட் ஒர்க்ஸ் இருக்கிறனால நம்ம பகலில் பார்க்குறத விட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நைட்டில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம நார்மலாக ஏறி போகிறக்கு வசதியாக ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மெட்டல் கேட் இருக்குது. உட்டன் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோம்னா கார் பார்க்கிங் வந்து 10க்கு 16 அளவில் தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான கிளாஸான செராமிக் டெயில்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்து இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் EB மீட்டருக்கான ஸ்பேஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் இந்த வீட்டுக்கு நல்ல தண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிக்கிற வசதியாக டாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டில் வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தெற்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செட் பேக் ஸ்பேஸுமே பார்த்துருங்க. இந்த செட் பேக் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 2 வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி தனியாக, போருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கடைசியில் ஜனமொழியில் போர்வெல் இருக்குது. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸோட தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டோட பிளானையும் வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு செம்மையான லிவிங் ஏரியாங்க. இன்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஒரு யூனிக்கான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்டு, நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்ஸோட மினிமலிஸ்டிக்கான டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணியிருக்கிற மாதிரியான லுக் கொடுத்துருக்கு. இந்த லிவிங் ஏரியாவோட சில்லவல் வால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. நார்மல் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ மெஷ்ஷோட வந்து ஸ்லைடிங் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக லே பண்ணாமல் இவங்களே பேட்டர்ன் உள்ள மாதிரி இந்த மாதிரி டார்க்கான ஒரு டெய்லையும் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறக்கு வந்து லிவிங் ஏரியாவோட லுக் வந்து இன்னும் கூட அழகாக மாற்றிருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட் இருக்கக்கூடிய வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்து டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த பேனலுக்கு பின்னாடி ஃபுல்லாமே லைட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. மேலே ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான CNC கட் ஒர்க்கோட இருக்குது. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டைனிங் கம் கிச்சன் இருக்குது. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம பெட்ரூம் முதல்ல பார்த்துட்டு வந்தலாம். இந்த வீட்டோட மேஜராக இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் டோர்ஸுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரினா உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெட்ரூமோட டோர் பார்த்துக்குங்க. டோரோட டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. 10க்கு 10 அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் கபோர்ட் ஒர்க் நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் உட்டன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரி உட்டன் ஃபினிஷிங்லேயே வந்து உட் ஒர்க்கில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரோட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ரெயின் ஷவர் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் ஏரியாவோட சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம நிறைய வீடுகளை பார்த்துருக்கிறோம். எந்த இடத்துலையும் நம்ம பார்த்ததில்ல. இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்ட் டைல்ஸ், வாலுக்குலாம் வந்து நல்லா கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்டோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிராண்டட் சாண்டோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக மாட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஜாகுவார் பிராண்டில் இருக்குது. அப்போது சாண்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவார் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது போக டைனிங் கம் கிச்சன் இருக்குது. இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பேனலிங் ஒர்க்ஸில் வந்து இங்கே ப்ரொஃபைல் லைட்ஸுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு டைனிங், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டுமே சேர்த்து 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. அப்போ 10க்கு 8 அளவில் ஒரு டைனிங் ஸ்பேஸ், 10க்கு 8 அளவில் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க.
இங்கேயும் பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கோட டிசைன்லாம் ஃபேன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது போக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உடன் பேனலிங் ஒர்க் பண்ணி அதிலே வந்து நம்ம ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ். இதில் வந்து நீங்கள் ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஷோ பீசஸ்லாம் நல்லா ஒரு ஹைலைட் ஆகி தெரிகிற மாதிரியான ஸ்பாட் லைட் வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கார்னர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் குக் பண்ணி இப்படி சர்வ் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க டைனிங்லன்னா சின்ன சின்ன பொருள் அப்படியே அம்மாவை தோசை சுட சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு எடுத்து வாங்கிக்கலாம். டைனிங்கில் இருக்கவங்களுக்கு பரிமாறக்கு வசதியாக அந்த இடத்துல ஒரு சர்விங் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வந்துடும். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸுங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் வந்து நமக்கு ஒரு யூ ஷேப்பில் அமைச்சிருக்கக்கூடிய கவுண்டர் கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டோக்ஸோட கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன். சாண்டில் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிளாக் கலரில் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டோக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கில் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் பார்க்க முடியும். அப்போ இந்த வாலில் வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப்லையும் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. இடையில நீங்கள் சிம்னி மாட்டிங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துலையும் பாருங்கள் வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே சிங்க் கொடுத்துருக்கனால டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த லிக்விட்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக ஓப்பன் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சிங்க்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து 2 டேப் கொடுத்துருக்காங்க. குட் வாட்டரும் வரும், அப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரும் வரும். அந்த இடத்துல வந்து வாட்டர் பியூரிஃபையர் மாட்டுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸுமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ஏன்னா பாத்ரூம்லேயே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் எல்லாம் விட்டால் வைப்பாங்க, இங்கேயும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரனைட் அண்ட் டெயில் ஒர்க் காம்பினேஷனில் பிளான் பண்ணி ஹேண்ட்ரெட்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டெப் லைட்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரியான விண்டோஸுமே மேலே இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபிக்கு ரீச் ஆவீங்க. எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த லாபி வழியாக வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ், இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம், இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் ஃபால் சீலிங் ஒர்க்கோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் எட்ஜஸ் எல்லாம் வந்து கர்வ்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஆனால் நல்லா கிளாசிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்டோக்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் இருக்குது. 2 டோர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிங்கிள் டோர் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. அப்போது இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 4க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் இருக்குது. ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரெயின் ஷவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரு ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா. நமக்கு வெட் ஏரியாவில் வந்து ஷவர் அதுக்கான அந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை ஏரியாவில் வந்து வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன் அதுக்கான யூனிட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூம்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு பால்கனி ஸ்பேஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸு. இங்கேயும் நமக்கு ப்ரொஃபைல் லைட்டில் சின்ன ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியான டிசைனு, ஃபேன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு நல்ல லுக் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளான்ட் பார்ட்ஸ்லாம் இவங்க தொங்க விட்டுருக்குறாங்க. இது வந்து நேச்சுரலான பிளான்ட்ஸ் தான், நீங்கள் தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஒர்க்கு, ஃப்ரண்ட் லுக்கை வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. அது போக ஃப்ரண்ட் சைடில் பார்த்த அந்த கிரில் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே க்ளோஸில் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பெட்ரூமுங்க. இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து 16க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரெக்டாங்கிள் ஸ்பேஸாக கிடச்சிருக்குங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸும் கிடச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சோஃபா மாதிரியான செட்டப், நம்ம பழைய காலத்துலலாம் சின்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல குஷன் மட்டும் போட்டுட்டோம்னா சின்ன ஒரு சோஃபா செட்டப்பு. அதையும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது இந்த பெட்ரூம்லையும். 2 ஃபேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு உடன் காட் செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம இழுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க.
அதுபோக ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. லாஃப்ட் பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூம்லையும் சிமிலரான கலர் காம்பினேஷனாக தான் இன்டூக்ஸ் இருக்குது. இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனாகவே கிளாசிக்காக இருக்கும். எல்லா பெட்ரூம்லையும் இந்த கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கனால மேஜராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4க்கு 10 அமைஞ்சக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இதுவும் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்கிறனால ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டாக பிரிச்சிருக்காங்க. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் ஃபால் சீலிங் இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் டெரஸ் பார்க்கலாம். ஓப்பன் டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி கிரில் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் கூட வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதே ஓப்பன் டெரஸில் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸையும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் வந்து சிரமம் இல்லாமல் சேஃபாக தைரியமாக வந்து மேலே போயிட்டு வரலாம். டெரஸ் வரைக்கும் அக்சஸ் பண்ணிட்டு வரலாம். வீட்டோட டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான ஒரு மேடை செட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் துணி துவைச்சிக்கலாம். பக்கத்தில் அலாசருக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. மேலே டேப் அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் துணி துவைச்சி இங்கே காய போட்டுக்கலாம். இல்லாட்டி வாஷிங் மிஷினில் துவைக்கிறீங்கனாலும் அங்கே துவைச்சி இங்கே காய போட்டுக்கலாம். அப்போ மேலே 2 வாட்டர் டேங்க் இருக்குங்க. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து கணுவாய் போகக்கூடிய ரோட்டில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. துடிலூர் சைடில் பார்க்குறீங்கனாலும் கால் பண்ணுங்க. இல்லாட்டி தடாகம் ரோடு சைடு பார்க்குறீங்க, கணுவாய் கிட்டலாம் பார்க்குறீங்கனாலும் கால் பண்ணுங்கள். ஏன்னா அரஸ்புரம் சாய்பாபா காலனிலேருந்து வரவங்களுக்குலாம் அது வந்து பக்கமாக இருக்கும். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.